சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டால் தோல்விதான். இந்த முறை சட்டசபைக்கு செல்வது கடினம். இந்த முதலே ஒட்டுமொத்தமாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிடக்கூடிய சூழலை எடப்பாடி பழனிசாமிற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துவிடும். ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களும் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை, அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியவில்லை, தொண்டர்களுடன் நேரடியான எதிர்ப்புகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு இன்னமும் மிகப்பெரிய அளவிலான ஒட்டுமொத்த துரோகத்தை தான் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 9 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் குறிப்பிட்ட சமூகத்தினர்களுக்கு எதிராக எடப்பாடி செயல்பட்டு கட்சியிலிருந்து பலரையும் நீக்கியுள்ளார். இதனால் பிரச்சாரத்திற்கு ஏன் இன்னமும் எடப்பாடியால் செல்ல முடியவில்லை என்ற ஒரு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இது மிகப்பெரிய அளவிலான மோசமான செயல்பாடுகள்தான். பணத்தை நம்பி மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார். அது ஒருபோதும் நடக்காது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை அமைக்க முடியாத ஒரு சூழலும் உருவாகும். இதிலிருந்து தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று நாம் அதிமுகவின் தொண்டர்களிடம் கேட்டறிந்த பொழுது தென் மாவட்டங்களையும் வட மாவட்டங்களையும் ஒன்றிணைக்கும் வழியை செய்ய வேண்டும், தொண்டர்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். இதை எடப்பாடி பழனிசாமி செய்தால் மட்டும்தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியே தழுவும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அதிமுக ஏற்படுத்தும் என்ற செய்தி நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நடக்கும். 4 முனை போட்டி. எடப்பாடி பழனிசாமி தொகுதியான எடப்பாடியில் மக்களே எதிராக களமிறங்கி வேட்பாளராக சுயேட்சையாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரை நியமித்தால் நிச்சயம் எடப்பாடி தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதுதான் என்று நேரடியாகவே கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி அடைவாரா, தனித்து அல்லது தோல்வியை தழுவி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வாரா, எது நடக்கும் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.